நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, நான் உடனே என்னோட கிளைண்ட்டை மீட் பண்ணணும். கேஸ் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். அதனால தான் போறேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா கூட ஆகலாம். அதனால யாரும் வெயிட் பண்ண வேணாம். நான் போயிட்டு வரேன். ஓகே, பை. ஒரு நிமிஷம் விஸ்வா தம்பி. நான் அர்ஜென்ட்டா கடைக்கு போயிட்டு இருக்கேன். நீ அந்த வழியா போறதா இருந்தா என்ன டிராப் பண்றியா? ஓ கண்டிப்பா அங்கிள், வாங்க. மாலதி, கொஞ்சம் இங்க வாமா. நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு சொன்னல? ஆமா சித்தப்பா. அப்ப எங்க கூட வா, நாங்க டிராப் பண்றோம். சரி, கண்டிப்பா வரேன் சித்தப்பா. வாங்க போலாம். எதுக்காக இவன் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான்? என்ன பிளான்ல இருக்கானே தெரியலையே. என்ன அங்கிள், உங்க ஊர்ல காத்து ரொம்ப சுத்தமா இருக்குல்ல? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, பொல்யூஷன் ஃப்ரீ, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்குல்ல? அதனாலதான் இதை புண்ணிய கஷேத்திரம்னு சொல்றாங்கப்பா. ரிஷி முனிகளாம் இங்க வாழ்ந்தாங்க. இந்தியாவிலேயே இது ரொம்ப ஃபேமஸான ஊரு. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ரிலாக்ஸ் தேவைப்பட்டா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்துதான் சுத்தி பார்ப்பாங்க. ரொம்ப நிம்மதியா இருக்கும். கண்டிப்பா சித்தப்பா. ஆனா என்ன பண்றது, என்ன மாதிரி ஆட்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதே. வேலை வேலைன்னு அலையிறோம். இன்னொரு விஷயம், வேலையை விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ வேலை தான் ரொம்ப முக்கியம். தம்பி, ஒரு நிமிஷம் இங்க நிறுத்துப்பா. ஓகே, உனக்கு லேட்லாம் ஆகல? இல்ல போயிட்டு வாங்க. ஒன்னு சொல்லு, ஏன் இவ்ளோ பில்டப் குடுக்குற? உன் வண்டியில வந்திருக்கேனே அதனாலயா? ஹே ப்ளீஸ், எனக்கு இப்ப உன்னோட தேர்ட் கிளாஸ் அரட்டையெல்லாம் கேட்க டைம் இல்ல. ஆள விடு. ஓ ரைட் ரைட். நீயும் அந்த மாயா மேடம் மாதிரி டாப் கிளாஸ் தானே? அவன் ஞாபகம் வந்துருச்சா? அதான் மூட் ஆஃப் ஆயிட்டியா? ப்ளீஸ், அவ கூட பிரேக்கப் ஆயிடுச்சு. உன்னை யார் அப்படி பிரேக்கப் பண்ண சொன்னாங்க விஸ்வா? யாரும் சொல்ல. இந்த முடிவை நான் தான் எடுத்தேன். சொந்தமா முடிவெடுக்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆமா, ஏன் நீ எப்ப பார்த்தாலும் உருப்படாத கேள்வியா கேட்டுட்டு இருக்க? வேற வேலை இல்லையா? நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா 15 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ கண்டுக்கவே மாட்டேன்ற. இதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு வேற சொல்ற. சாரி தம்பி, லேட் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். நில்லு. சித்தப்பா, என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க போங்க, நானே வீட்டுக்கு வந்துடுறேன். பாட்டி என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சித்தப்பா. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும், சரியா? சரி, பத்திரமா போயிட்டு வா. போ போலாம் தம்பி. போலாம். தருண் சார். தருண், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நான் பிளாக் கலர்ல ஒரு பென்ட்ரைவ் வச்சிருந்தேன். சின்னதா இருக்கும், நீ பாத்தியா? தேடி பார்க்கணும் சார். தேங்க்ஸ், தேடி பாருங்க. எங்க வச்சேன்னு தெரியலையே. எல்லா டேட்டாஸும் அதுல தான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். காணாம போச்சு, அவ்வளவுதான்.
ஜீவிதா, எனக்கு நல்லா தெரியும் மாலதியோட விஷயத்துல நம்ம 2 பேரோட ஒப்பீனியனும் ஒன்றா இல்லை. ஆனா ஒன்று மட்டும் நீ நம்பி ஆகணும். மாலதி மேல நீ எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கோ அதே அளவுக்கு நானும் அவன் மேல அக்கறை வச்சிருக்கேன். அப்படின்னா ஏன் நீங்க பெரியம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க வினய்? மாயாவும் விஷ்ணுவும் பிரிஞ்சதுக்கு காரணம் மாலதி இல்லைன்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல? இங்க பாரு ஜீவிதா, இது சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒருவேளை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறமா அவங்க கேட்க போற கேள்விகளுக்கு இப்போதைக்கு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. ஐம் ஷூர் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அதனால வேண்டாம், தயவு செஞ்சு என்னை நம்பு ப்ளீஸ். ராத்திரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் மாலதி மேடம் கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்லை. வினய் அண்ணா, உன்னோட கணக்கு இங்க தப்பா போயிட்டு இருக்கு. சரிடா விஸ்வா, வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு வேற வழி என்ன இருக்குன்னு யோசி. என்ன குமார் சார் இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். நீங்க முன்னாடியே வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பேன்ல. நீங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்ப வந்து நின்னா எப்படி? நான் இப்போ ஆர்டர் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? அப்படி நான் ஆர்டர் எடுக்க போலனா இருக்கிற சரக்கெல்லாம் என்ன பண்றது? வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா அங்கிள்? அட விஸ்வா, நீ இங்க என்னப்பா பண்ற? ஒன்றும் இல்லை அங்கிள், நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படியே சரி உங்களை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. மோகன் சார், இப்போ என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கும் என்ன சொல்றதுன்னு புரியல. உங்களால முடிஞ்சா நாளைக்கே வந்துருங்களேன். என்ன விஷயம் அங்கிள்? ஏதாவது ப்ராப்ளமா? அது ஒண்ணு இல்ல தம்பி, இவங்க டெலிவரிக்காக நாளைக்கு வர வேண்டியவங்க, ஆனா இன்னைக்கே வந்து நிக்கிறாங்க. எனக்கு முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. இவ்ளோ மெட்டீரியல் இறக்கி வைக்கிறதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் எது கவலை பண்ணும் அங்கிள்? நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நிஜமாவா? என்ன அங்கிள் இன்னும் பேசிட்டே இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அட இல்ல விஸ்வா தம்பி, நீ எங்க வீட்டு விருந்தாளி. ஐயோ, அதெல்லாம் இல்ல அங்கிள். விருந்தாளியாவது பெருச்சாலியாவது நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன்ல, ப்ளீஸ். நல்ல வேளை ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆ, இவரு இங்க இருப்பாரு, எல்லாத்தையும் இறக்கிட்டு இவர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே அங்கிள். மத்தத நாம நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே. விஸ்வா தம்பி, இங்க போட்டு இருக்கு, இதான் சாவி. ஓகே அங்கிள். அப்புறம் அங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷட்டரை இறக்கிட்டு போட்டுட்டு சாவி வீட்டுக்கு சரி வந்துருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க Thank you. போயிட்டு வாங்க. சார் நான் பாருங்க. கிளம்புறேன். சரி சார், எல்லாத்தையும் கீழே இருக்குங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. இந்தாங்க உங்களுக்கு. தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இந்த பில்லை சார்ட்ட கொடுத்துருங்க. சரி வரேன். ஒருவேளை ஃபியூஸ் போயிருக்குமோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ராமிஸா சொல்ற மாலதி அக்கா, கிளாஸ் ரூம்ல இருக்க கண்ணாடியே நான் உடைக்கல. அந்த ராகுல் தான் பால் அடிச்சிட்டான். அப்புறம் ஏன்டா உன் பேர் சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? என்னையும் ஏமாத்து பாக்குறியா? நான் அவ்வளவு முட்டாளா? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச போறது இல்ல. மாலதி அக்கா, நீங்க என் ஃப்ரெண்டு தானே? நீங்களே நான் சொல்றது நம்பலனா வேற யார் நம்புவா சொல்லுங்க? ஆமா சீனு, நீ சொல்றது சரிதான். ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டோட பேச்ச கேட்கலனா வேற யார் கேட்பாங்க? விரோதிங்களா? ஒரு சான்ஸ் கொடுத்து தானே ஆகணும். அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. நான் சொல்றது சரிதானே சீனு? டேய், ரொம்ப கம்மி டைம்ல அவன் என் பார்ட்னர் ஆயிட்டான்.
என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்ல மாலதி, நீ இவ்ளோ பில்டப் கொடுக்கறது சரியே இல்ல. ஒரு 15 நிமிஷம் தானே கேக்குறான். சரிடா, கொடுத்துடுறேன். என் பிஸி ஸ்கெட்யூல்ல இருந்து 15 நிமிஷம் தானே. சரி போடா, உன்னை மன்னிச்சிட்ட. கிளம்பு கிளம்பு. ஃபியூஸ் போயிடுச்சு. மாலதி, சொல்லுங்க குமார் சார். ஓகே, அதெல்லாம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பை. ஹலோ, யாரு? எனது யாரா? டிஸ்பிளேல பேர் வரலையா? இல்ல இல்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் தான். ஹே பார்ட்னர், நான் டிசைட் பண்ணிட்டேன். யாரையும் ரொம்ப நேரம் வெறுப்பேத்துறது நல்லதே இல்ல. 15 நிமிஷம் தானே வேஸ்ட் ஆக போகுது, போனா போட்டோம். சரி, நீ ஒரு வேலை பண்ண. தியேட்டருக்கு பின்பக்கம் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சேரு. அப்புறம் நீ ஏதோ உளரணும்னு சொல்லல, உளறிட்டு கிளம்பு. இல்ல 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 இல்ல, நான் இப்போ பிஸியா இருக்கேன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். மிஸ்டர் குமார், நாம கண்டிப்பா பண்ணலாம். இது ஒன்றும் முக்கியமான கால் இல்ல. அப்படியா? சரி விடு, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் உனக்கு பேச டைம் கிடைக்கல, நீ என்ன கேட்காத. இது பாரு, 5 நிமிஷத்துல முடிஞ்சா இங்க வரதா இருந்தா வா, இல்லனா ஜென்மத்துக்கு உனக்கு டைம் கிடைக்காது. ஹே பார்ட்னர், இதுக்கெல்லாம் ஏன் போய் மிரட்டுற? நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா? அது எப்படி வராம இருக்க முடியும்? மிஸ்டர் குமார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால நான் இப்ப கிளம்புறேன். ஹலோ. இன்னொரு விஷயம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, இல்லனா என் மூடு மாறதுக்கு சான்சஸ் நிறைய ஏய், இருக்கு. வேணாம் 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 வேணாம், உன் மூட சேஞ்ச் பண்ணிடாத. நான் இதோ வந்துடுறேன். இதோ நான் வேலையை முடிச்சிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன், ப்ளீஸ். வாவ், நீ இப்படியே முன்னாடி தலை வணங்கி குனிஞ்சு நிக்கிறது எவ்வளோ அழகா இருக்கு விஸ்வா. நீ எப்பவுமே இப்படி இருக்க கூடாது. பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? நீடோழி வாழ்க. தலைவணங்கிறது என்ன? நீ கேட்டா தலைகில கூட நிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் உன்னை அவ்வளவு கொடுமைக்காரி இல்ல. என்னதான் இருந்தாலும் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. உனக்காக ஒரு பிரேக்கிங் குட் நியூஸ் இருக்கு, சொல்லட்டுமா? இந்த மாலத்தை உன்னை மன்னிச்சிட்டா. இங்க பாரு, மாயாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனையோ, எதனால பிரேக்கப் ஆச்சோ, அதுக்காக நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? இது உன் பர்சனல் இஷ்யூ, பர்சனலாவே இருக்கட்டும். அதுல நான் ஏன் தலையிடணும்? சரி, நான் பேச வேண்டியதை பேசியாச்சு. சரி, இப்போ நீ சொல்லு, என்கிட்ட பேச 15 நிமிஷம் வேணும். ஏன் பிச்சை எடுத்த? சீக்கிரமா சொல்லு, சஸ்பென்ஸ்ல தாங்க முடியாது. முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ண. ஷாக் ஆக மாட்டேன்னா? அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? ஷாக் ஆகிறதுக்கு வாயில இருந்து கரண்ட் அடிக்க போறியா என்ன? வாட் எவர், முதல்ல ப்ராமிஸ் பண்ண. ஷாக் ஆக மாட்டேன்னா? இங்க பாரு, நீ 15 நிமிஷத்தை இப்படியே பேசி வீணாக்க போற. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துரு. மாலதி, நான் உன்னை ஜவ்வு மாதிரி இழுக்காத. சீக்கிரம் சொல்லடி, இல்லைன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துட போகுது. கவலைப்படாத, இன்னைக்கு நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ ஒன்னும் தண்ணி போட்டு வந்து பேசலையே விஸ்வா.
முதல்ல நான் சொல்றத கேளு. விஸ்வா, பாட்டி கால் பண்றாங்க. எடுக்கலனா கோச்சுக்கு வாங்க. கை விடு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் விஸ்வா, கையை விடு. பாட்டி போன். ஒரு நிமிஷம். ஹலோ. மாலதி, நான் எவ்வளவு நேரமா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிய. என்னாச்சு? என்னாச்சு மாலதி? விஸ்வா, சித்தப்பா கடைக்கு தீ பிடிச்சிருச்சா? வாட்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம். சீக்கிரப்பா. ஊத்தியான நில்லு. இது எப்படி நடந்துச்சு? தெரியலங்க, திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குங்க. உனக்கு ஒண்ணு ஆகல இல்லம்மா? இல்ல, நீங்க முதல்ல சித்தப்பாவை போய் பாருங்க. போங்க பாட்டி. மோகன், நம்பிக்கை மட்டும் நீ இழந்துடாதப்பா. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. கண்டிப்பா காப்பாத்துவார். மோகன் காப்பாத்துவார். சீக்கிரம் சீக்கிரம் அணைங்க. இதெல்லாம் என்னோட தப்பு தான். மாலதி, சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. மாலதி, மாலதி, விஸ்வா தம்பி, அவளுக்கு ஒன்னும் அடிபடலையே. எழுந்துரு எழுந்துரு மாலதி. ஒன்னும் ஆகல. பாட்டி, நீங்க மாலதியை பாத்துக்கங்க, நான் நெருப்பு அணைக்கிற வேலையை பாத்துக்கிறேன். இல்லப்பா, வேண்டாம் வேண்டாம், நீ அங்க போக வேண்டாம். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தான வேலைப்பா. பாட்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்.
ஆமா பாட்டி. பவர் கட் ஆனதுனால நான் தான் கேண்டீன்ல அணைக்காம வந்துட்டேன் பாட்டி.